என் பேர் மாலா. எனக்கு வயது 30 இருக்கும். ஆனால் எனக்கு அம்மாவும் அப்பாவும் இல்லை. அதனால நான் எங்க அம்மாவின் அண்ணன், அதாவது என் தாய்மாமன் வீட்டில்தான் நான் வளர்ந்து வந்தேன். என் மாமா ஒரு விவசாயி. அதனால் அவர் தினமும் என் உதவியுடன் பஜனை செய்வார். அது எப்படி நடந்தது என்பதை நான் இந்த கதையில் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இந்த கதையை நீங்கள் முழுவதுமாக கேளுங்கள். மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். எங்கள் ஊரில் எங்கு பார்த்தாலும் பச்சை பசேலென நிலங்கள் இருக்கும். என் மாமாவுக்கு ஏதும் குழந்தைகள் இல்லை. என் அத்தையும் 1 வருடத்துக்கு முன்பு இறந்துவிட்டார். நான் மட்டும்தான் அவருக்கு உறவு. நான் அவருக்கு தினமும் மதிய உணவை எடுத்துக்கொண்டு எங்கள் தோட்டத்துக்கு போவது என் வழக்கம். அப்படிதான் ஒரு நாள் நான் வழக்கம் போல மதிய உணவை எடுத்துக்கொண்டு தோட்டத்துக்கு போனேன். ஆனால் மாமா அங்கு இல்லை. நான் நீண்ட நேரமாக அவரை கூப்பிட்டு பார்த்தேன். அவர் காணவில்லை. அதனால் நான் அங்கிருந்த ஒரு மரத்தடியில் அமர்ந்து என் வறண்ட நிலத்தில் தூர்வார ஆரம்பித்தேன். காரணம், 10 நாட்களாக முயற்சித்தும் நிலம் வறண்டே இருந்தது. நான் நீண்ட நேரம் முயற்சித்தபோது ஒரு இளைஞன், அவனுக்கு வயது ஒரு 20 இருக்கும், அவன் என்னை பார்த்து கொண்டிருந்தான். நான் அவனை கவனிக்கவில்லை. நான் திடீரென திரும்பியபோது அவனை பார்த்து திடுக்கிட்டேன். நான் அவனை பார்த்து, "நீ யார்? எப்போ வந்த?" என்று கோபமாக கேட்டேன். அதை கேட்ட அவன் பயமில்லாமல், "நீங்கள் வேலை ஆரம்பிக்கும் போதே நான் இங்கே வந்துவிட்டேன். உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா?" என்றான் என்னை பார்த்து. எனக்கு உதவி வேண்டுமென்று தோன்றினாலும், இப்போது வேண்டாம் என்று மனதில் நினைத்து கொண்டு அவனுக்கு பதில் சொல்லவில்லை. நான் பதில் சொல்லாததால் அவன் சிறிது நேரம் காத்திருந்து என் பதில் வராததால் அவன் அங்கிருந்து கிளம்பிவிட்டான். ஆனால் அவன் போன பிறகு என் மனதுக்குள் அவனிடம் உதவி கேட்டிருக்கலாமோ என்று யோசித்தேன். சிறிது நேரத்தில் என் மாமா வந்தார். என்னை பார்த்து, "மாலா, நீ எப்போ வந்த?" என்று கேட்டார். நான் அதற்கு, "நான் இங்கே வந்து நீண்ட நேரமாகிவிட்டது மாமா. நீங்க எங்கே போனீர்கள்?" என்றேன். அதற்கு அவர், "நான் வாழைத்தோப்புக்கு தண்ணீர் விடப் போனேன்" என்றார். அதற்கு நான் சொன்னேன், "மாமா, இங்கேயும் நிலம் நீண்ட நாட்களாக வறண்டுதான் கிடக்கிறது. நிலத்தில் தண்ணீர் இல்லை" என்றேன். அதை கேட்டதும் அவர் என்னை பார்த்து, "சரி, நான் சாப்பிட்டு முடித்துவிட்டு நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறேன்" என்று சொல்லி உணவு சாப்பிட்டார். பின், "மாலா, நீ இங்கேயே இரு, நான் இதோ வந்துவிடுகிறேன்" என்று சொல்லிவிட்டு வாழைத்தோப்பு அருகே உள்ள பம்பு செட்டை பரிசோதிக்க வேகமாகச் சென்றார். அவருடைய பதட்டம் எனக்கு ஒரு குழப்பமாக இருந்தது. நானும் அவரை பின்தொடர்ந்து சென்றேன். என் மாமா பம்பு செட்டை பரிசோதித்துக் கொண்டிருந்தார். அதை பார்த்த நான், "ஏன் இப்படி?" என்று ஆச்சரியமாக இருந்தது. மாமா இப்போதெல்லாம் பஜனையை விட தோட்ட வேலைகளுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று நினைத்துக்கொண்டு நான் கோபமாக வீட்டுக்கு வந்தேன். மனதில், மாமாவை இனி நம்பக்கூடாது, அந்த இளைஞனிடம் நாம் உதவி கேட்டிருக்கலாம் என்று யோசித்தபடி வீட்டின் முற்றத்தில் அமர்ந்திருந்தேன். அப்போது வீட்டிற்கு என் மாமா வந்தார். என்னை பார்த்து, "மாலா, நீ எப்போ வீட்டிற்கு வந்த? உன்னை நான் வயலின் தேடினேன்" என்றார். அதற்கு நான், "நீங்கள் பம்பு செட்டை பரிசோதிக்கும் போதே வீட்டிற்கு வந்துவிட்டேன்" என்றேன். அதை கேட்டதும் அவர் முகத்தில் பதட்டம் தெரிந்தது. பின் அவர் ஒன்றும் பேசாமல் இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு அவர் அறைக்கு தூங்கச் சென்றார். நானும் இரவு உணவை சாப்பிட்டுவிட்டு என் அறையில் வந்து தூங்கிவிட்டேன். மறுநாள் காலையில் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு மதிய உணவை எடுத்துக்கொண்டு தோட்டத்துக்கு சென்றேன். மீண்டும் என் வறண்ட நிலத்தில் வேலை செய்ய ஆரம்பித்தேன். அப்போது நேற்றைய இளைஞன் அங்கே வந்தான். என்னை பார்த்து, "அக்கா, உங்களுக்கு உதவி வேண்டுமா?" என்று கேட்டான். இம்முறை நான் சற்றும் யோசிக்காமல், "ஆமாம் தம்பி, எனக்கு உன் உதவி வேண்டும்" என்றேன். பின் அவனை வாழைத்தோப்புக்கு அழைத்துச் சென்று, "இந்த வறண்ட நிலத்துக்கு என் மாமாவிடம் தண்ணீர் விடச் சொன்னேன். ஆனால் அவர் செய்யவில்லை. உன்னால் முடியுமா?" என்று கேட்டேன். அவன் அதை பார்த்துவிட்டு, "கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்" என்று சொல்லி வேலையை செய்ய ஆரம்பித்தான். அவன் தண்ணீர் பாய்ச்சிய விதம் என்னை மெய்சிலிர்க்க வைத்தது. மாமாவை விட நன்றாக வேலை செய்தான். மேலும் அவன் பஜனையில் ஆர்வமாக பேசினான். அது எனக்கு மகிழ்ச்சியை அளித்தது. நான் மகிழ்ச்சியுடன், "தம்பி, உன் உதவியை ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன்" என்றேன். அதற்கு அவன், "அக்கா, எப்போது வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் தயாராக இருக்கிறேன்" என்றான். "நீ தினமும் மதியம் இங்கு வா, நானும் வருகிறேன். மாலையில் பஜனைக்கும் சேர்ந்து பங்கேற்கலாம்" என்றேன். அதன்படி அவன் தினமும் வந்து உதவினான். அவன் வேலையும்
பஜனையில் ஆர்வமும் எனக்கு மிகவும் பிடித்துவிட்டது. ஒரு நாள் அவன் உதவி செய்வதை என் மாமா பார்த்துவிட்டார். அவர் என்னை பார்த்து, மாலா, என்ன இது? எப்போதும் என்னிடம்தானே உதவி கேட்பாய், இப்போது இது புதுசாக இருக்கிறதே என்று கேட்டார். நான் நடந்தவற்றை விரிவாக கூறினேன். பின், மாமா, நான் பல நாள் உங்களிடம் உதவி கேட்டேன். ஆனால் நீங்கள் பம்பு செட்டை பரிசோதிக்கச் சென்று நான் சொன்ன வேலையை செய்யவில்லை, மேலும் பஜனையிலும் கவனம் செலுத்துவதில்லை. அதனால்தான் நான் இந்த இளைஞனிடம் உதவி கேட்டேன் என்றேன். அதை கேட்டதும் மாமாவால் பதில் சொல்ல முடியவில்லை. அவர் அங்கிருந்து கிளம்பிவிட்டார். நானும் வாழைத்தோப்பிலிருந்து வீட்டுக்கு வந்துவிட்டேன். மாமாவின் உதவியின்மையால் ஏமாற்றமடைந்த நான், இளைஞனின் உதவியால் என் நிலத்துக்கு தண்ணீர் பாய்ச்சி மனநிறைவு அடைந்திருந்தேன். அவன் தினமும் மதியம் தோட்டத்துக்கு வந்து உதவுவதோடு மாலையில் பஜனையில் பங்கேற்பதையும் தவறவிடுவதில்லை. இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளித்தது. ஆனால் மாமாவுக்கு இந்த மாற்றங்கள் பிடிக்கவில்லை. அவர் மனதில் ஏதோ ஒரு கவலை இருப்பதை நான் உணர்ந்தேன். ஒரு மாலை பஜனை முடிந்த பிறகு மாமா என்னை அழைத்து, மாலா, நீ இப்போதெல்லாம் அந்த இளைஞனுடன் அதிக நேரம் செலவிடுற. இது சரியா? ஊர்க்காரங்க என்ன நினைப்பாங்க என்று கேட்டார். நான் அமைதியாக பதிலளித்தேன். மாமா, அவன் எனக்கு தோட்ட வேலையிலும் பஜனையிலும் உதவி செய்கிறான். நீங்கள் என் நிலத்துக்கு தண்ணீர் பாய்ச்ச உதவாத போது அவன்தான் உதவினான். இதில் தவறு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. மாமா ஒரு கணம் மௌனமாக இருந்தார். பின்னர், நீ சொல்றது சரிதான். ஆனா நான் உன்னை சிறு வயசிலிருந்து வளர்த்திருக்கேன். உன் மேல ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த இளைஞன் யாருன்னு தெரியாம உதவி வாங்குறது சரியில்லை என்றார். அவருடைய கவலை எனக்கு புரிந்தது. மாமா, அவன் பெயர் கணேஷ். அவன் அருகிலுள்ள கிராமத்தைச் சேர்ந்தவன். நல்லவன், விவசாயத்தில் ஆர்வமும் பஜனையில் ஈடுபாடும் உள்ளவன். நீங்களே அவனை பார்த்து பேசி தெரிஞ்சுக்கலாம் என்றேன். மாமா சற்று யோசித்தார். சரி, நாளைக்கு அவனை இங்க வரச் சொல்லு, நானே பேசறேன் என்றார். மறுநாள் மதியம் கணேஷ் வழக்கம்போல் தோட்டத்துக்கு வந்தான். நான் மாமாவை அழைத்து, மாமா, இவன்தான் கணேஷ். இவன் உதவியாலதான் நம்ம நிலம் இப்போ பச்சையா இருக்கு என்று அறிமுகப்படுத்தினேன். மாமா கணேஷை மேலிருந்து கீழ் வரை பார்த்தார். எந்த ஊரு? என்ன வேலை செய்யற என்று கேட்டார். கணேஷ் பணிவாக பதிலளித்தான். மாமா, நான் அடுத்த கிராமத்தைச் சேர்ந்தவன். எங்க அப்பாவுக்கு சொந்தமா கொஞ்சம் நிலம் இருக்கு. நானும் விவசாயம் பார்க்கறேன். மாலா அக்கா தனியா கஷ்டப்படுறதை பார்த்து உதவி செய்ய ஆரம்பிச்சேன். மாலையில் பஜனையில் சேர்ந்து மகிழ்ச்சி அடையறேன். மாமா அவனுடைய பேச்சில் திருப்தி அடைந்ததை அவர் முகத்தில் பார்க்க முடிந்தது. சரி கணேஷ், இனிமே நானும் தோட்ட வேலையில கவனம் செலுத்துறேன். ஆனா நீயும் உதவி செய்ய வந்தா ஒன்னு சொல்ல மாட்டேன் என்று சிரித்தபடி கூறினார். அதன் பிறகு மாமாவும் கணேஷும் இணைந்து தோட்ட வேலைகளை செய்ய ஆரம்பித்தார்கள். மாலையில் மூவரும் பஜனையில் பங்கேற்றோம். மாமாவின் மனதில் இருந்த கவலை மறைந்து மீண்டும் அவர் பழைய உற்சாகத்துடன் இருப்பதை பார்க்க முடிந்தது. கணேஷின் உதவியால் எங்கள் நிலம் செழித்து விளைச்சல் பெருகியது. பஜனையில் கலந்து கொள்ளும் ஊர்க்காரர்களும் எங்கள் ஒற்றுமையை பாராட்டினர். இப்படியாக ஒரு இளைஞனின் உதவியும் பஜனையில் ஒற்றுமையும் எங்கள் வாழ்க்கையை மேலும் செழிப்பாக்கியது.